சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு விஜயவையும் மனோஜையும் கூட்டிக்கிட்டு அந்த கடன் கொடுக்குறவங்க கிட்ட போய் நிற்கிறாங்க. அவங்க இருந்துட்டு இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்குது, சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுனால தான் நான் இங்கே கிளம்பியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த கையெழுத்தையும் விஜய் போட்டுடுறாங்க. உங்கள் ஹஸ்பண்டோட கையெழுத்து, அவரோட கையெழுத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே இதில் பின்னாடிக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதில் எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் மனோஜும் சொல்லிடுறாங்க. சரி, இதில் நீங்கள் கையெழுத்த போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த வட்டிக்காரங்க சொன்ன உடனே மனோஜ் இருந்துட்டு யோசிக்கிறாங்க. கையெழுத்து போடுற நேரத்தில் கரண்ட்டும் வேற முடியுது. அதனால் விஜயா இருந்துட்டு என்னாச்சு அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், இல்லை கரண்ட்டு வேற அணையுது, அபசகுணமாக வேற தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் சகஜம் மாஸ்டர், கரண்ட்டை எப்போனாலையும் போகும், எப்போனாலையும் வரும், அதெல்லாம் போய் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜும் கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாரு. பணத்தையும் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டை மீட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் சீக்கிரமாக மீட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு, நீங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய நன்றி, அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. இதை நம்ம மீனை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இந்த சிந்தாமணி கூட அத்தையும் இவரை வேற சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பண விஷயம் இருக்குமோ, இங்கே எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் சிந்தாமணி இருந்துட்டு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மாஸ்டர், நான் கேட்ட மாதிரியே பணத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதே வேற ஒருத்தர் இருந்திருந்தா கமிஷன் கேட்டிருப்பாங்க, ஆனால் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கமிஷன் கேட்டாலையும் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்களும் நானும் அப்படியே பழகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அப்படியே மாற்றி போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சரிங்க அந்த ரோகிணி கிட்டே இந்த பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதி கிட்ட போயிட்டு, ஆர்டர் வேறு நிறைய இருக்குது, இந்த ஆர்டரையும் சேர்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஆர்டருக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருளெல்லாம் செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு அதனோடைய டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே இல்லை வீட்டில் ரொம்ப ஓரம் நடந்துப்பா, இப்போ ரெஸ்டாரண்ட்டு கூட பார்க்காம இங்கே அதையும் மீறி ரொம்ப ஓரம் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்ததான் இந்த ஆர்டரும் கொஞ்சம் முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நீத்து இருந்துட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. சொல்லு நீத்து, நான் ஒர்க்கில் இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அமைதியே இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, உன்னை பார்க்கணும் போல் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, அதனால் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்குள்ளே சீக்கிரமாக வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கு நீத்து, என்னாலலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீத்து இருந்துட்டு, நீ வந்து தான் ஆகணும், வரலனா நான் கண்டிப்பாக என்ன செய்வேனே தெரியாது, என்ன செய்ய முடியும் உன்னால், ஒர்க் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீக்கெண்டு வேறு, கொஞ்சம் புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, நீ வந்துதான்ப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீ வரலனா நான் தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லே மாத்திரையை போடுற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு இந்த ஆர்டரையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே வேகமாக போகிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு ரவியை எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ரவி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த ஒர்க் செய்கிறவங்கள கூப்பிட்றாங்க. நீத்து எங்கே போகிறாரு அவர் அப்படியே சொல்லிட்டு கேட்கவோ, ஏதோ வீடியோ காலில் நீத்தோடு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் திடீர்னு எல்லா ஆர்டரையும் எங்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ஸ்ருதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அருண் இருந்துட்டு சீதாவை கூப்பிட்டுட்டு லாயர் சொன்னாங்கன்றதுக்காக மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க.
நான் கூப்பிட்டதுனால இவங்களையும் நீங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளோ பெரிய சீனியர் ஆஃபீசர். நீங்க சொல்லி நான் இங்க வராம இருப்பேனா? அப்படியே சொல்லிட்டு ஆப்போசிட் லையர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து, மீனா, செல்வம், செல்வத்தோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம அருண் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கே போனாலியோ இவர்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவரு தண்ணி கூட அடிக்கல. நல்லா தான் இருக்காரு. அதனால இவர தூக்கி ஜெயில்ல கூட போட மாட்டாங்க. அபராதம்ன்னு சொல்லி கொஞ்சம் பணத்த மட்டும் வாங்கி குடுப்பாங்க. அத நம்ம இங்கேயே பேசி முடிச்சுக்கலாமே. எதுக்காக வருஷக்கணக்கா நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்க அம்மாவ ஏத்தி இவன் பிளான் போட்டு கொண்டு இருக்கான். இல்ல மேடம். அப்படி எதுவுமே கிடையாது. யாரும் இங்க பிளானெல்லாம் எதுவும் போடல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அருண், அது பேச வேண்டிய நேரம் இது கிடையாது. உங்க அம்மாவும் ஃபோனா தான் பேசிக்கிட்டு வந்திருக்காங்க. வண்டி எது போதுன்னு கூட உங்க அம்மா கவனிக்கவே இல்ல. அவங்க தான் வந்து எதிர்ச்சியா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. செல்வம் இருந்துட்டு நானும் பிரேக் போட ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்ட வந்து இவரவே சொல்லுங்க அப்படின்ற மாரி நம்ம அருண வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு செல்வத்த கூப்பிட்டுட்டு தனியா போறாங்க. 1,00,000 பேசலாம். 5, 5,000 மாசம் ஆனா குடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 தரோம். அதுவும் என்னால டக்குன்னு உடனேலாம் 1,00,000லாம் தூக்கி வைக்க முடியாது. மாசம் மாசம் 5, 5,000 குடுத்து நான் கடன கட்டிர்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. எங்க அம்மாவோட உசுருக்கு 1,00,000 தானா? அப்படியே சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்க பாருங்க அருண், அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்க? அவங்களுடைய பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க ஒரு தீர்ப்பே சொல்லுவாங்க. அத நம்ம இங்கே பேசி முடிச்சுக்கலாமே. எங்க அம்மா எந்த வேலைக்கும் போனதில்ல. ஆனா என்ன கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. என்னோட சம்பாதியத்துல தான் எங்க அம்மாவ நல்லபடியா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்குள்ள இவ இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா முத்து இருந்துட்டு பேச போகும். உங்க அப்பாவ நடு ரோட்ல கூட்டிட்டு வந்து நிறுத்திக்க வை. நான் அவர எங்க அம்மாவ எப்படி ஏத்தி கொன்னாங்களோ, அதே மாரி உங்க அப்பாவையும் நான் கொன்னுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட உடனே முத்து இருந்துட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.